பொள்ளாச்சி விவகாரத்தை எப்படியாவது பூசி மொழிகிடலாம், இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து போராடி இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே அதில் இருக்காங்க. அடுத்தது வந்து அந்த நிர்வாகிகளுக்கு ரொம்ப க்ளோஸ் உறவில் இருக்கக்கூடியவங்களும் அதில் வந்து மாட்டியிருக்கிறாங்க. அதனால் அப்போ இவங்களுக்கு என்ன மனநிலைன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கட்சி ஆளுங்கட்சி, நம்ம அதில் நிர்வாகத்தில் இருக்கிறோம். நமக்கு நிர்வாகக்காரங்க ரொம்ப சொந்தம். அதனால் நம்மளை என்ன நடந்தாலும் நம்மளை ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. நமக்கு எதாவது நடந்தால் கூட அதுக்கு பதிலாக வேறு யாரையாக நிற்க வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் ஒழிய இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்திருக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லைங்க, தொடர்ச்சியாக இதை ஒரு வேலையாகவே செஞ்சுருக்கிறாங்க. இதுக்குன்னே திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. எப்படி வந்து பண்ணலாம், எப்படி வந்து அவங்கள நம்ம மிரட்ட முடியும், எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியும், அப்போ என்ன நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும், இப்போ நம்முடைய தோழி இவ இருக்கிறா அப்படின்னு சொன்னால் இவளை வச்சு எப்படி மற்ற பெண்களை பிடிப்பது. வெறும் மாணவிகளை மட்டும் அவங்க நாசப்படுத்தலை, கல்யாணமானவர்களும் வந்து இதில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து நமக்கு அந்த வழக்கு சொல்லுது. இப்போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும்பொழுதே நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே தேவையில்லாதவங்க உள்ளே வர வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த வழக்கு எவ்வளோ சென்சிட்டிவானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுகவாக இருந்திருந்தால் இதை செஞ்சுருக்குமா, இதுக்கு கட்சியை சார்ந்த நிர்வாகமும் வந்து துணை போய் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. ஒருவேளை அந்த இடத்துல எதிர்கட்சியாக திமுக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலைன்னா இந்நேரம் பொள்ளாச்சியே காணாமல் போயிருக்கும். அப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்ததையே மறைச்சிருப்பாங்க. அதை மறைச்சு அதை பூசி முழுகுவதன் வழியாக மறுபடியும் என்ன நடந்திருக்கும், இதைவிட அதிகமான குற்றங்கள் நடந்திருக்கும். அதற்கு நல்ல வேளை வழி செய்யாமல் அன்னைக்கு எதிர்கட்சியில் இருந்த அந்த கட்சி வந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.